ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சூப்பரான ரசமலாய் செய்ய போகிறோம். நான் ஒரு 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அதன் கூட கொஞ்சமே லெமன் புழிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அதனால திரண்டு வரும். பீட்ரூட் ஏன் சேர்த்துருக்குன்னா, அந்த லெமன் ஸ்மெல்லில் இந்த பீட்ரூட் சுத்தமாக எடுத்து இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன பீஸாக தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சுகர் சிரப்பு செஞ்சு எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, பிசு பிசுன்னு வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம தட்டி எடுத்துக்கிட்ட அந்த ரசமலாய் நல்லா சுகரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அதுலேருந்து கொதிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் காய்ச்சி அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்லேருந்து எடுத்த ரசமலாய் மில்கில் சேர்த்துக்கோங்க. இறக்கி ஒரு பவுலில் மாற்றிடுங்க. நான் பாதாமை கட் பண்ணி போட்டிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட். இதோட நிறைய டைம் செஞ்சுட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.